சுவாமியே அன்பாக இருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் ஒரு வருடத்திலே மிக புனிதமான முக்கியமான மாதமாக முதலாவதாக நாங்கள் நவம்பர் மாதத்தை கருதுகிறாங்க சுவாமியின் அவதார தினம். சுவாமி இந்த ஸ்தூல உடலுக்காக தன்னை இறக்கி கொண்டிருந்த புனித தினத்தை நாங்கள் கொண்டாடும் நாள் நவம்பர் மாதம் 23 எங்கள் அனைவருக்கும் தெரியும். அதனைத் தொடர்ந்து 2011 பிற்பட்ட காலங்களிலே இன்னொரு மாதம் எங்களுக்காக சுவாமியால் வழங்கப்பட்டது. அது இந்த மாதம் சித்திரை மாதம். இந்த மாதத்திலே எவ்வாறு இந்த ஸ்தூலோடம்புக்கு சுவாமி வந்தாரோ அதே மாதிரி இந்த ஸ்தூலோடம்பை நீக்கி இந்த பிரபஞ்சத்திலே மீண்டும் தன்னை வியாபித்துக் கொண்ட மாதம் இந்த மாதம். இந்த 2 மாதங்களும் எங்களுக்கு மிக புனிதமான சாதனைக்குரிய மாதங்களாக நாங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். சுவாமி எங்களுக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதனை வெறுமனே சாதாரண மகோத்சவம் என்று நாங்கள் குறிப்பிடுகிற அந்த சமாதி தினம் அல்லது சமாதி நாள் அதற்குரிய மாதம் என்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த மாதத்தை நாங்கள் முழுவதுமே இறைவனோடு கழிப்பதற்கும் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் இறைவனுக்காக தியாகம் செய்து சுவாமியினுடைய பணியை எங்களை இணைத்துக் கொள்வதற்காக சுவாமியால் எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய நிகழ்வுகளை நிறுவனத்தினூடாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதிலே ஒன்று தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஸ்ரீருத்ர சாதனை, ஸ்ரீருத்ர ஏகாதசி சாதனை, அதாவது 11 தடவைகள் ஸ்ரீருத்ரம் பாராயணம் செய்வது. அது நாங்கள் 10ஆம் தேதி ஆரம்பித்திருந்தாங்க. தொடர்ந்து 11 நாட்கள் பாராயணம் செய்வதற்காக திட்டமிடப்பட்டு இன்று இந்த பஜனை நிறைவடைந்து தொடர்ந்து அந்த சாதனை இடம்பெறும். இன்னும் 2 தினங்கள் மட்டுமே, இன்றைக்கு விட்ட 2 தினங்கள் மட்டுமே இந்த சாதனை நிகழ இருக்கிறது. ஸோ இதுவரைக்கும் நாங்கள் அதில் பங்கு கொள்ளையில் எங்களை இணைத்துக் கொள்வதற்காக சுவாமியின் அனுகிரகம் கிடைக்கவில்லை என்று சொன்னார். இன்று நாளை இன்றையாவது அந்த அனுகிரகம் இருக்கின்றதா என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக இந்த பஜன் தொடர்ந்து நடைபெறுகிற ருத்ர சாதனையில் கலந்து கொள்வதும் நாளை மனிதர்களில் நடைபெறுகிற ருத்ர சாதனையில் கலந்து கொண்டும் அதனை நாங்கள் பரீட்சித்து கொள்வோம். சுவாமியின் அழைப்பீடுக்காக எங்களுக்கு இருக்கிறதா அல்லது இதன் மூலம் கிடைக்கின்ற பலனை பெறுவதற்கு நாங்கள் பாக்கியம் செய்திருக்கிறோமா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம். இந்த பாராயணத்தின் இறுதி நாள் 20ஆம் தேதி, அதாவது 11வது தினம் சற்று விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைவு தினமாகியால் அன்றைய தினம் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு இச்சாதனை ஆரம்பமாக உள்ளது. நாளைய தினம் 5 மணிக்கு ஆரம்பமாகும். 20ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து இந்த சாதனையிலே புறப்பட்ட அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக சிலர் இருக்கின்றார்கள். அந்த அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது எங்கள் மனம் சோர்வடையாமல் உற்சாகமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும். அதனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளவு நாள் நடைபெற்ற சாதனையிலேயே நிறைய மாற்றங்கள், நிறைய அனுபவங்களை நாங்கள் தனித்தனியாக நாங்கள் கேட்டு பூரித்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் அதனை கேட்க ஆர்வமாக உள்ளவர்களாக இருந்தால் சனிக்கிழமை 20ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சாதனையில் பங்கு கொள்வதுடன் அதனைத் தொடர்ந்து நடந்த அனுபவ பகிர்வு, அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாக பிரபாகர குருக்கள் அவர்களின் சிறப்புரையும் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்வு பூர்த்தியடையும். அந்த நிகழ்வுக்கு அந்த சாதனையில் நிறைவடைவது எங்களுக்கு 11 நாள் ருத்ர ஏகாதசி சாதனை நாங்கள் வெற்றிகரமாக முடித்ததாக அமையும். இந்த ருத்ர சாதனையை தொடர்ந்து எங்களுக்கான அடுத்த ஆராதன மகோத்சவம், அதாவது சமாதி தினம் ஆராதன மகோத்சவத்தை நோக்கிய பயணத்தில் சுவாமியால் எங்களுக்கு ஒரு சாதனை, அதனுடன் கூடிய ஒரு சேவை பணியையும் சுவாமி எங்களுக்கு தந்திருக்கிறார். சேவை என்று நான் சொல்வது சுவாமியின் அனுகிரகத்தை, சுவாமியின் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுயநலமாக பெற்றுக்கொண்டு செல்வதோடு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் அதனை தெரியப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக அனைவரையும் இந்த இடத்திற்கு அழைப்பதற்கும் சுவாமியின் ஆசீர்வாதத்தை பெற அழைப்பதற்குமான ஒரு அரிய சந்தர்ப்பத்தையும் சுவாமி எங்களுக்கு வடிவமைத்து ஒழுங்கமைத்து தந்திருக்கிறார். அந்த நிகழ்வுகள் நாங்கள் அனைவரும் பங்கு கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை கொண்டு கொள்வோம். 21ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை நாங்கள் ருத்ர பாராயண சாதனையை முடித்துக்கொண்டு அடுத்த தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு இது ஒரு நடைப்பயணம் நிகழ்வாக அமைந்திருக்கும். அதாவது நாங்கள் பிரசாந்த நிலையத்திலே சுவாமியின் தங்கரதம் பலம் வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரியான ஒரு தங்கரதம் சுவாமி
தந்திருக்கிறார். ஸோ அந்த தங்கரத்திலே சூட்சும சாயை நாங்கள் ஏற்றி எங்களது வளமையான நகர சங்கீதன பாதையின் வழியாக பலம் பெறுவதுடன் அந்த நிகழ்வின் போது பலதரப்பட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அந்த வகையிலே பஜன் வேத பாராயணங்கள் ஒருங்கிணைத்ததாக அந்த நடைபாவணி இருப்பதுடன் அதில் பங்கு கொள்ளுகிற நாங்கள் சுவாமியின் பொன் வாசகங்கள் அமைந்த பதாகைகளை இன்னும் சுவாமியின் அழைப்பு கிடைக்காதவர்களுக்கு ஒரு அழைப்பு அட்டையாக நாங்கள் அதனை பயன்படுத்தி அவர்களை இந்த சுவாமியின் அரிய நீரோட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு அரும்பணியையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். பாரிய விடயம் ஒன்றும் இல்லை, ஒரு நடைப்பயணம். நாங்கள் எவ்வளவு தூரம் எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக நடந்திருப்போம். ஒரே ஒரு தினம் உடல் மன ஆரோக்கியம் ஆன்மீக ஆரோக்கியத்துக்கும் இணைந்ததாக நடப்போம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நாங்கள் தவறாமல் வருகை தருவதுடன் எங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வருவதுடன் சிறு பிள்ளைகள் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து வருவோம். எங்களுக்கு தெரிந்தவர்களை இதில் பங்கு பெற்றக்கூடிய ஊக்கத்தை நாங்கள் வழங்கி இந்த பணியிலும் நாங்கள் பங்காளிகளாகும். அடுத்ததாக 20ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை மாலை எங்களுடைய பழமையான 11 நாள் ருத்ரசாதனை இறுதி நாள் இந்த நிலையத்தினுடன் நடைபெற்றிருக்கிற அதே தினம் காலைய தினம் வடமத்திய பிராந்திய ரீதியாக மாதாந்தம் ஒழுங்கு செய்யப்படுகின்ற ருத்ர வேதாசனி சாதனை 3வது சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது 3வது வருடமாக இது போய்கொண்டிருக்கிறது. அதிலே 3வது சாதனை வட்டாப்பளை சாலை நிலையத்திலே நடைபெற இருக்கின்றது. ஸோ அதிலேயும் நாங்கள் இயல்பானவர்கள் பங்கு கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இங்கிருந்து வாகன ஒழுங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். வருகை தரவிருப்பவர்கள் தங்களுடைய பெயர்களை அலுவலகத்திலே பதிந்து கொள்ளுங்கள். அந்த நிகழ்விலும் நாங்கள் பங்கு கொள்வோம். இறுதியாக நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஃபைனல் மேட்ச் 2024ஆம் தேதி 4ஆம் மாதம், அதாவது புதன்கிழமை சுவாமியினுடைய சமாதி தினம். அதாவது 2011ஆம் ஆண்டு சாய் அடியவர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய துன்பமான தினமாக அமைந்தது. ஆனால் அதன் உள்ள அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்ட அடுத்த வருடத்திலிருந்து அது ஒரு கொண்டாட்டத்துக்குரிய மாதமாக மாறி நாங்கள் அனைவரும் சத்யசாய் என்ற ஸ்தூல உடம்பிலிருந்து வெளியேறி இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கின்ற சுவாமியை உணர்ந்து சுவாமிக்கான பணிகளை ஈடுபடுவதில் நாங்கள் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த தினத்தை நினைவு கூர்ந்து ஆராதனா மகோத்சவம் என்ற பெயரிலே இந்த மகா சமாதி தினம் உலகெங்கும் உள்ள சாய் நிறுவனங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அந்த வகையிலே இங்கே 2 வேளைகளாக இந்த நிகழ்வு நடைபெறும். காலை 5 மணிக்கு ஓங்காரம் சுப்பிரபாதம் நகர சங்கீதங்களுடன் ஆரம்பித்து பஜனை மங்களகத்தியுடன் நிறைவடையும். மதிய வேளையிலே நாராயண சபையும் மாலை மீண்டும் 3:30 மணிக்கு வேத பாராயணம், அதனைத் தொடர்ந்து பஜனை, கலை நிகழ்வுகள், ஆன்மீக சிறப்புரைகள், இசை சமர்ப்பண நிகழ்வுகள் மற்றும் மங்கள ஆராத்தி பிரசாதத்துடனும் திவ்ய தர்சனத்துடனும் இந்த நிகழ்வு நிறைவடையும். அதாவது சுவாமி எங்களுக்கு இவ்வளவு சந்தர்ப்பங்களை தந்து எங்களுடைய உடல் மனம் அனைத்தையுமே தன்னுடைய ஆசீர்வாதத்திற்கும் பெரிய ஒரு அருளுக்குமாக எங்களை தயார்படுத்தி அந்த இறுதி தினத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே சுவாமியின் பாதங்களில் நாங்கள் அன்றைய தினம் ஒன்று கூடுவோம். எங்கள் அனைத்து நேரங்களையும் அனைத்து விடயங்களையும் சுவாமிக்காக தியாகம் செய்து அன்றைய தினம் இயல்பானவரை நாங்கள் சுவாமியுடன் எங்களது நேரத்தை கழித்து சுவாமியின் நன்மையும்